ஸ்டாலின் அந்த இவர் விஜய் ஆட்சி அமைச்ச உடனே 6 மாதம் அதே 6 மாதம் சொன்னார். 6 மாதம் சொன்னாரே தவிர 6 மாதம் வரைக்கும் அவங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. காரணம், அவங்க பதவி போன அந்த பரிதவிப்பில் என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாதுன்னு இல்லாமல் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த டைமெல்லாம் கொடுக்காம நீ உடனடியாக பேசுறது அப்படின்றது, அந்த ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுன்றது தேவையற்றது, தீதானது. அது உங்களுடைய வஞ்சக உள்ளத்தை வெளிக்காட்டுவதாக அமையுமே தவிர, இதனால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால மக்கள் உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இது உரிய நேரம் இல்லை. எவ்வளோ டைமுக்கு தர்றது? நீங்கள் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு ஆட்சி பண்ணுறதுக்குள்ளே பல உயிர்கள் போகும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் சீர்குலைந்து போகுது அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அறிக்கை விட்டுறாரு. உதயநிதி ஸ்டாலினை பற்றி நான் சொல்கிறதுன்னா, உதயநிதி ஸ்டாலினே பிஞ்சில் பழுத்த பழம். அது ஒன்றும் வந்தது கிடையாது. பிஞ்சில் அப்பாவுக்கு பிள்ளையாக வந்ததுனால வந்தது, தாத்தாவுக்கு பேரனாக வந்ததுனால வந்தது தவிர, இவங்கெல்லாம் அரசியல் படிச்சுட்டோ, அரசியல் வரலாறுகளை புரிஞ்சுக்கிட்டோ வந்தவங்க கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு 700 கடைகள் மூடிட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. சரி, டாஸ்மாக் கடைகளை. அது உண்மையா, மூடிட்டீங்களா இல்லை இருக்காங்கட்டு கேள்வி கேட்குறாங்க. 717 கடைகள் அல்ல, பூரா கடைகளை மூடுவதற்கு திட்டம் போட வேண்டும். அப்போ தான் இந்த மக்களை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதை அப்படியே தான் வச்சுருக்கணும்னா நீங்களும் ஒரு திமுக, அதிமுக மாதிரி ஆயிடுவீங்களே தவிர, நீங்கள் அதுலேருந்து மக்கள் மாற்றம் செய்வீங்கன்னு தான் அவங்கள கொண்டு வச்சுருக்கிறாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் நிறுவன உறுப்பினர் திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. விஜய் அவர்களின் ஆட்சி 25 நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லாம் வருது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 25 நாள் பார்க்கும்போது? கருத்துக்கள், விமர்சனங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தவறுகள் இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் வரணும். என்னுடைய கருத்து என்னன்னா, விமர்சனங்களுக்கு இது உரிய நேரம் அல்ல. 6 மாதம் முதல்ல திமுக அண்ணாவுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி வந்தபோதே பெருந்தலைவர் காமராஜர் 6 மாதம் வெயிட் பண்ணோம், அதுக்கு பிறகு பேச மாட்டார். ஆனால் ஸ்டாலின் அந்த இவர் விஜய் ஆட்சி அமைச்ச உடனே 6 மாதம் அதே 6 மாதம் சொன்னார். 6 மாதம் சொன்னாரே தவிர 6 மாதம் வரைக்கும் அவங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. காரணம், அவங்க பதவி போன அந்த பரிதவிப்பில் என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாதுன்னு இல்லாமல் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது வரைக்கும் இருக்கிற அதிகாரிகள், அதிகார வர்க்கம், ஆட்சி எல்லாமே அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இங்கே இருக்குது. அதை சீர்திருத்தி அதை யார் யார் சரியான ஆட்கள், சரியில்லாத ஆட்கள்லாம் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, அவர்களால் வளப்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க, அவர்களால் லஞ்சம் ஊழலுக்கு வழிவகுத்த ஒரு டர்னல் அமைச்சிட்டு இருந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, ஐயோ இப்போ ஆட்சி போயிடுச்சே, நம்மளுடைய வருவாயினுடைய வழித்தரங்கள்லாம் அடைக்கப்படுதே அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கம் அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் அது அவங்கள பல பேர் அந்த கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கலாம். அதனால் அவங்க இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ பண்ணிகிட்ருக்கலாம். அதெல்லாம் அளந்து பார்த்து கரெக்ட் பண்ணி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும். அதெல்லாம் இல்லாமல் உடனே ஒரு நாளில் ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. அதனால் எல்லா நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்வதற்கு ஒரு டைம் வேணும். அந்த டைமெல்லாம் கொடுக்காம நீ உடனடியாக பேசுறது அப்படின்றது, அந்த ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுன்றது தேவையற்றது, தீதானது. அது உங்களுடைய வஞ்சக உள்ளத்தை வெளிக்காட்டுவதாக அமையுமே தவிர, இதனால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால மக்கள் இப்போ உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. தவறுகள் நடந்தால் மற்றவர்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஏற்றுக்குவதுக்குள்ள காலக்கெடு கொடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் பேசணும். அது இல்லாமல் பேசுறது ஒரு அவசர தன்மை தான் இருக்கும். அதை குறைச்சிக்கிட்டு ஒழுங்காக இருந்து ஒரு 6 மாதம் கொடுத்து அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கு பிறகு 6 மாதத்தையும் சேர்த்து கூட பேசலாம். அதனால தப்பு இல்லை. அதனால் இது இந்த ஆட்சியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இது உரிய நேரம் அல்ல. அது ஓகே. இப்போது எவ்வளோ டைமுக்கு தர்றது? நீங்கள் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு ஆட்சி பண்ணுறதுக்குள்ளே பல உயிர்கள் போகும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் சீர்குலைந்து போகுது அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அறிக்கை விட்டுறாரு.
ம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி நான் சொல்கிறதுன்னா, உதயநிதி ஸ்டாலினே பிஞ்சில் பழுத்த பழம். ம் அது ஒன்றும் வந்தது கிடையாது. பிஞ்சில் அப்பாவுக்கு பிள்ளையா வந்ததுனால வந்தது, தாத்தாவுக்கு பேரனா வந்ததுனால வந்ததே தவிர, இவங்கெல்லாம் அரசியல் படிச்சுட்டோ, அரசியல் வரலாறுகளை புரிஞ்சுக்கிட்டோ ம் வந்தவங்க கிடையாது. ஏதோ சொல்லணும், ம் ஆக்சிடெண்ட்டாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், சொல்லணும் அப்படின்றதுனால எதையாச்சும் யாராவது சொல்லி கொடுக்கறத சொல்லி பண்ணுறதே தவிர, இது தேவையற்றது. நான் அந்த பொசிஷன் எதிர்க்கட்சி தலைவர்னால் அது ஒரு கௌரவமான பதவி. அதில் கௌரவமாக இருந்து எப்போ கேட்கணுமோ, எப்போ சொல்லணுமோ, எப்போ பண்ணணும். இப்போ நடக்கிறது இப்போ ஒன்று ஏற்கனவே நடந்ததுனுடைய தொடர்ச்சி நடக்குது. ரெண்டாவது இவங்க வந்த ஆட்சிக்கு வந்த உடனே உங்களால் தயாரிக்கப்பட்டவர்கள் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காகவே பல விஷயங்களை வேகமாக செய்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காலப்போக்கில் தவிர்க்கப்படும், குறைக்கப்படும். நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சி அமையும் என்று தான் எதிர்பார்த்தா. மக்களே தயாரித்த ஆட்சி தானே தவிர இது மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி இல்ல. எதிர்க்கட்சி தலைவர் அவர் அது கேட்கலாம்ல. அவர் எப்படி நீங்க ஒரு பிஞ்சில் பழுத்த பழம்னு சொல்லுவீங்க? ஆமாம். ம் நீங்கள் எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க? எத்தனை வருஷமாக எதிர்க்கட்சியில் ஆளுங்கட்சியில் இருந்தபோது கூட நீங்கள் ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தீங்களே தவிர, இப்போ தான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் யோசனை பண்ணுறீங்க அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியுமே தவிர. எம்எல்ஏவா ஜெயிச்சு தானே வந்தாரு. எம்எல்ஏவா ஜெயிச்சு தானே வந்தாரு. எம்எல்ஏவா எல்லாரும் தான் ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயிக்கல? ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஒரு ஆட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு இருக்கிற போது ஜெயிச்சிடறாங்க. வந்த பிற்பாடு தான் அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் வரும். பயிற்சினா அதுவும் அவங்க பயிற்சி பெறணும், நம்ம சரியாக கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் வருமே தவிர, இல்லைன்னா 5 ஆண்டு காலம் உட்காந்துக்கிட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு பென்ஷன் வாங்கிட்டு அதிகாரத்தால் கெடுக்கிற சில பலன்களை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அது பல பேர் அப்படி வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் அரசியலில் ஒரு பயிற்சி கல்லூரியோ பயிற்சி இடமோ கிடையாது. இவங்களா தயார் ஆகணும். தயாராகி வராமல் நீங்கள் இவருடைய ஸ்டாலினுடைய மகன் என்ற முறையில் உங்களை கொண்டாந்து விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் உங்களால் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி ஆகணுன்னா அதுக்கு காலம் வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும், எந்த பிரச்சனையும் எப்படி பேசுறதுன்னு வேணும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் போனால் தப்பு. இன்னும் சொல்லப்போனால் 57 திமுக வெற்றி பெற்றதும் ஒரு 15 பேர் வெற்றி பெற்றாங்க. 15 பேர் வெற்றி பெற்றதும் அண்ணா உடனே சட்டமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகல. அவர் அப்போ கிருஷ்ணசாமின்னு சீர்திருத்த காங்கிரஸினுடைய தலைவர் இருந்தார். அவர்கிட்ட போய் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன சட்டமன்றத்தில் எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், எது எது பேசணும், அதெல்லாம் பயிற்சி எடுத்து அதுக்கு பிறகு வந்தாங்க. தான் அவங்க பண்ணாங்க. அது தவிர அவங்கெல்லாம் ஒரு 30-40 ஆண்டு காலம் திமுகவினுடைய கட்சியிலே இருந்து கீழே இருந்து அடித்தளத்துலேருந்து வளர்ந்து வந்தவங்க தான் பல பேர் வந்தாங்க. அதனால் அவங்களுடைய அரசியல் முதிர்ச்சி என்பது வேறு, நீங்கள் அந்த வீட்டில் பிறந்தவங்கன்ற முறையில் வந்தது வேறு. அதனால் இன்னும் நிறைய பயிற்சி பெறணும். இன்னும் பயிற்சி பெற்ற பிற்பாடு முதிர்ச்சியோடு பேசுறதுக்கு கற்றுக்கணுமே தவிர, சும்மா ஏதோ வந்ததும் ஏதாச்சும் பேசணும்னு பேசுனா தப்பு. ஆட்சி காலத்தில் நடக்கிற தவறுகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய காலக்கெடுவை கொடுத்து அந்த அதிகாரிகளை ப்ராப்பராக போட்டு இப்போ தான் சரியான அதிகாரிகளை அந்தந்த இடத்துல போட்டு வேலை வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. நிச்சயமாக விரைவில் அதெல்லாம் சரி செய்து விடுவார்கள்ன்ற நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசினார். என்னென்னா திமுக மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சார். அல்லு சில்லெல்லாம் நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு முதல்வர் மாதிரி பேசுங்க சார், ஒரு முதல்வர் பாணியிலே நீங்கள் பேசலை, இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வருது. இல்லை அது அவர் அதை மாற்றிக்குவார். அதை மாற்றி அதாவது ஏற்கனவே இருந்த நடைமுறையில் அவர் பேசிட்டு வந்துடுறாரு, அவருக்குள்ள பழக்க மொழியில். அதை இப்போ எல்லாரும் சொல்கிற போது சிஎம் ஆகிட்டார்ல. இப்போ சிஎம் ஆகிட்டார். இருந்தாலும் சிஎம் ஆகிட்ட உடனே எல்லாம் ஞானஸ்தானம் வந்துடாது. அதனால் இன்னுமே நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் முறையாக பேசணும் அப்படின்றத அவர் அதை புரிஞ்சிட்டு வந்துடுவார் அப்படின்றதான் நம்பணுமே தவிர, அல்லு செல்லு பேசுகிறதோ அதை பற்றி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, ஏற்றுக்கொள்ள முடியதல்ல. ஆனால் அதை திருத்திக்கிறதுக்கு அது மற்றவங்களை இப்போ சொல்கிற போது கிரிட்டிசிசம் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க. திமுகவினுடைய குற்றச்சாட்டுகள் திமுகவினால தான் இந்த நாடே அழிஞ்சு போனது. காரணமே என்ன? இன்னைக்கு எதனால் சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டாங்க அப்படி? வந்த உடனே அதாவது அண்ணா 1967 மார்ச் 6ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தார். வர்றதுக்கு முதல் நாள் 5ஆம் தேதி டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்டிஎஸ் திருமண மண்டபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனார். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இப்போ ஆல் இண்டியா லெவலில் நிறைய வந்திருந்தாங்க. நிறைய ஒரு 500 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. ஏன்னா என்ன காரணம்னா, ஒரு விடுதலையை நோக்கி இருந்த ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியாக வருதுன்றதுனால ஒரு புதுமையாக வந்துட்டாங்க. எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியாக அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஆளுங்கட்சியாக வரணும்னு தேர்தலில் நிற்கலை, எதிர்க்கட்சியாக பவர்ஃபுல் எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் மக்கள் என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட், என்னுடைய ஆட்சியில் எந்த தவறுமே நடக்கக்கூடாது. அப்படி எதாவது நடந்ததுன்னா என்கிட்ட சொன்னால் ஒரு நாளில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அதுதான் அண்ணா. அதோடு மட்டுமல்ல, அதான் ஊழல் இருக்கக்கூடாதுன்றதில் தெளிவாக ஆரம்பத்தில் அவர் இருக்கார். ரெண்டாவது, சட்டமன்றத்தில் 68 பட்ஜெட் முடிஞ்ச உடனே கருத்திருமன், அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அவர் கேட்குறாரு, அண்ணாவை பார்த்து கேட்குறாரு, மது விலக்கல் உங்கள் கொள்கை என்னான்னு கேட்குறாரு. அண்ணா உடனே எழுதி சொல்கிறாரு, இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும் அப்படின்னாரு. ஆனால் நான் கேட்குறேன், அதுதான் அண்ணா தானே சொன்னார், அண்ணா தான் அந்த இயக்கத்தை உருவாக்குனார், அண்ணா தான் எல்லாமே. அவர் சொன்னதை இவங்க காலத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. அண்ணாவை புதைச்ச அன்னைக்கு அண்ணாவினுடைய கொள்கைகளை புதைச்சிட்டு அண்ணாவுக்கு என்ன அந்த பெயர் பலகை, அண்ணாவினுடைய பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு பாக்கி எல்லா முறைகளை மாற்றிட்டாங்க. ஊழலை பற்றி கவலைப்படலை, லஞ்சத்தை பற்றி கவலைப்படலை. அதே மாதிரி உடனே சாராயத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இவ்வளவும் வந்து சாராயம் யாருக்கு, மக்களுக்கு குடிக்காத ஒரு பரம்பரை உருவாகி இருந்த நேரத்தில் நீங்கள் குடியை கொண்டாந்து வச்ச போது எனக்கு நல்லா தெரியும், கடைகளில் கூட ஒரு 10-20 பேர் தான் கூட்டம் நிற்பாங்க, கூட்டமாக வர மாட்டாங்க. ஒரு நாள் பொழுதெல்லாம் ஒரு 20 பேர் 30 பேர் வந்து வாங்குவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து திருவிழா கூட்டம் மாதிரி கடைகளில். காரணம், குடிகாரர்கள், நீங்கள் கடையை திறக்க போய் குடிகாரர்கள் பெருகி விட்டார்கள். குடிகாரர்கள் அந்த அளவோடு இல்லை, பள்ளிக்கூடத்து மாணவர்கள் மாணவிகள் கூட குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாடு குட்டிச்சவராகும். இது குடி யாரை கெடுக்கும்? மக்களை, இளைஞர்களை எல்லாத்தையும் கெடுத்தா இந்த நாடு எப்படி போகும்? அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் கொண்டு வந்த ஒரு பாட்டு, நீங்கள் எப்படி ஒரு அண்ணாவினுடைய ஆட்சியோ திமுக ஆட்சியோ அப்படின்னு சொல்ல முடியும்? இது திமுக ஆட்சியாக இல்லை. அதனால தான் 71லேயே நான் வந்து அந்த திருச்சியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் நான் சொன்னேன். பொதுக்குழு ஒரு புத்தகமே அடித்து கருணாநிதி கையில் கொடுத்துட்டு அந்த பொதுக்குழுவில் நானும் போகிறேன். என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து இருக்கிறது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, இது திருவாளூர் மு கருணாநிதி இயக்கமாக மாறி வருகிறது. நீங்கள் தலைவர், உங்கள் மனைவி மகளிர் அணி தலைவர் ராஜாத்தி அம்மா, உங்களுடைய மருமகன் மாறன் பாராளுமன்ற தலைவர், உங்கள் மகன் ஸ்டாலின் இளைஞர் அணி தலைவர், இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை கொண்டு வந்துட்டுனா நீங்கள் கட்சியை குட்டிச்சோராக்குறீங்க, இது கட்சியே அல்ல அப்படின்னு அப்போயே 71லேயே இவங்க ஆரம்பித்ததுமே நான் சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து தொடர்ந்து இவங்க திமுகவினுடைய மூலக்கொள்கையில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் அரசியலில் இருக்கிறதுனால சில காரியங்கள் செய்து தான் தீரணும், சுத்தமாக செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் மக்களை வீணாக அழிக்கிற திட்டங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இயற்கை வளங்கள் பூரா கொள்ளையடிப்பதற்கு வழிவகுத்தீர்கள். அதே மாதிரி ஊழலும் லஞ்சையும் தலைவிரித்தாடி அதே வந்து இதுலேயே 72லேயே எம்ஜிஆர் கொடுத்த ரிப்போர்ட்டில் சர்க்காரியா கமிஷனில் கொடுத்துட்டார். அந்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் பண்ண ஊழல்லாம் ஏராளமான ஊழல், ஒரு 40 குற்றச்சாட்டுகளை வச்சு சர்க்காரியா கமிஷன் போச்சு. இப்படியெல்லாம் பண்ண ஒருபாடு இவங்களை எப்படி திமுக அல்லது அண்ணாவினுடைய தொண்டர்கள், அண்ணாவினுடைய வழி வந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அண்ணா எப்போ சாவார் தின்ன எப்போ காலி ஆகுன்ற மாதிரி அவர் செத்ததும் இவங்க கொண்டு போயிட்டாங்க. அதை மாத்திரம் செய்யலை. கட்சியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கட்சிக்காரன் எல்லாருக்கும் சொந்தமாக ஒரு பத்திரிக்கை திமுகவில் நம் நாடுன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்போல்லாம் ரொம்ப யாரும் வசதியானவங்க கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு ஒரு பில்டிங்கு இதில் வாடுறாங்க ராயபுரத்தில், அது விலை 30,000 ரூபா, பணம் இல்லை, எல்லாம் 100 ரூபா 50 ரூபா தான் போட்டாங்க. மதியழகன், கட்சியில் இருந்த மதியழகன் போய் அவருடைய சொத்தை உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் கனியூர்னு ஒரு ஊர், அங்கே போய் அந்த சொத்தை விற்று கொண்டாந்து 5,000 ரூபா கொடுக்குறாரு. அந்த 5,000 கொடுத்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு கிரவுண்டு 1000 ரூபா, 5,000க்கு 5 கிரவுண்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அவர் குடும்பம் எங்கே இருக்குன்னு, அந்த கட்சியிலோடு வளர்ந்த அந்த குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பல இடங்களில் வாடகைக்கு இருக்கிறாங்க, அதில் இருக்காங்க, இதில் இருக்காங்கன்னு தவிர அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கட்சிக்காக பூர்வீக சொத்தை விற்று கொண்டாந்து கொடுத்தவருடைய நிலைமை என்ன, அது மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு பின்னால் வந்தவர் தான் இவரெல்லாம், கருணாநிதியெல்லாம் வந்து அந்த கட்சியில் இருந்த எல்லாரையும்
தூக்கி சாப்பிட்டு கபலீகரம் பண்ணிவிட்டு அது ஏதோ பெரிய அண்ணாவினுடைய பக்தர் மாதிரி அடையாளம் காட்டிக்கிட்டு ஒரு பக்கத்தில் அதை அடையாளம் காட்டினார், அதை கூட நான் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் விரோத எல்லா காரியங்களையும், கட்சி விரோத எல்லா காரியங்களையும் நீங்கள் செஞ்சீங்க. நம் நாடு பத்திரிக்கையை, அண்ணா வளர்த்த அந்த பத்திரிக்கையை எல்லாருக்கும் போதும், என் பேர் வரும், உங்கள் பேர் வரும், எல்லோரும் வரும். அந்த பத்திரிக்கை அண்ணா இறந்ததும் அந்த பத்திரிக்கையை நிறுத்திட்டு எல்லோரும் என்னுடைய பத்திரிக்கை முரசொலிக்குவாங்க அப்படின்னாரு. நான் வந்து திமுகவில் ஆரம்பத்தில் 52லேருந்து இருக்கிறேன். எனக்கு வந்து கருணாநிதி பிடிக்காது அல்லது பிடிக்கலை, அவர் வேறு மாதிரி இருக்கார் அப்படின்னு நான் நினச்சேன்னா என் பேர் அவர் போட மாட்டார். அதில் என் பேர் வராமல் பார்த்துக்குவாங்க. பொது பத்திரிக்கையாக இருந்தால் என் பேர் வரும். நான் அதை மாதிரி அந்த பத்திரிக்கையை பொதுவாக நிறுத்துறதோட என்ன பண்ணிட்டாருன்னா, மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஆளுக்கு 1000 சந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு முரசொலிக்கு சந்தா சேர்த்து அதை வளப்படுத்தினார். அதையே ஒரு யோகியராக இருந்தால் நம் நாடு பத்திரிக்கை வளப்படுத்தியிருந்தால் அது ஒரு பொது பத்திரிக்கை, அது அப்படியே இருக்கும். அது இல்லை. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் இவர் குடும்பத்துக்காக செஞ்சது. இப்போ நம்ம ரிப்பன் பில்டிங்கில் மேயர் போஸ்டிங் வந்து அப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு மேயர் ரொட்டேஷனில் ஒரு தமிழர், ஒரு ஆதி திராவிடர், ஒரு தமிழர், ஒரு முஸ்லீம், ஒரு தமிழர், ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழர், ஒரு பிராமின், அப்புறம் ரொட்டேஷனில் வரும் அந்த மேயர் போஸ்ட்டு. அப்படி வர்றதை ஸ்டாலின் மேயர் ஆனதும் இவர் அப்போ முதலமைச்சராக இருக்கார். வேணும்னு ஸ்டாலின், அதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாதுன்னு ஸ்டாலின் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு அவர் தான் மேயர் அப்படின்ட்டு. ஆக கட்சியை ஆட்சியை குடும்பத்துக்காக மாற்றி ஒருபாடு இவர் எப்படி நீங்கள் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட இப்போ இவங்க வீட்டிலே குடும்பத்திலே சாராய ஆலைகள் நடத்துகிறாங்க. சாராயம் யாரை கெடுக்குது? அடித்தளத்தில் இருக்கிற மக்களில் கெடுக்குது. சாராயத்தில் என்னன்னா, இது உண்மையான இதுவும் கிடையாது. கெமிக்கலை தண்ணி ஊற்றி கலர் போட்டு அது விஸ்கி, பிராந்தி, ரம்மு, ஜின்னுன்னு கொடுக்குறீங்களே தவிர அது பூரா உடலுக்கு கேடு. அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் லேபிள்லேயே வந்து உடலுக்கு கேடு, உள்ளத்துக்கு கேடு, நாட்டுக்கேடுன்னு எழுதி கொடுத்து பண்ணுறீங்க. அதோட பெரும் தலைவர்கள், புத்தர் பிறந்த நாள், மகாவீரர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், அல்லது மகாத்மா காந்தி பிறந்த நாள்லாம் அன்றைக்கி கிடையாதுன்றீங்க. ஆக அவங்களாலெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள். இது வந்து மக்களை கெடுக்குது, குடியை கெடுக்குது. ஒரு ஆண்டுக்கு வந்து 10 லட்சம் பேர் வந்து இந்த குடியினால் அழிந்து போகிறார்கள். 10 லட்சம் குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. அவங்களுடைய கணவன், அப்பா, அவங்க செத்துடுறாங்க. அந்த குடும்பமே அழியுது. நீங்கள் கொடுக்குற சரக்கினுடைய விலையோ காஸ்ட் வந்து 10 ரூபா. 10 ரூபா சரக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. யாருக்கு கொடுக்குறீங்க? அதை குடிக்கிறது பூரா ஏழைகள், அன்றாடம் காய்ச்சி அன்றாடம் கூலி வேலை செய்கிறவன் வந்து குடிக்கிறான். 150 ரூபா, 160 ரூபா, 170 ரூபான்னு வாங்கிட்டு அவங்ககிட்ட 10 ரூபா சரக்கை கொடுத்து அவங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் 150 ரூபா சுரண்டி ஏறக்குறைய ஒரு மாதத்தில் 5000 ரூபாய்க்கு குடிக்கிறான் ஒரு ஆள் மினிமம். அது ரொம்ப கம்மி. 5000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குற சரக்கு வந்து 300 ரூபா சரக்கை கொடுத்துட்டு 5000 ரூபாய் அவங்ககிட்ட பிடி. இப்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு 700 கடைகள் வந்து மூடிட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. சரி, டாஸ்மாக் கடைகளை. அது வந்து உண்மையா, மூடிட்டீங்களா இல்லை இருக்காங்கட்டு கேள்வி கேட்குறாங்க பிரேமலதா அவர்கள். ஆமாம், பிரேமலதா கேட்குறாங்க. ஆமாம், அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். நான் என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. அது தவிர அவர்கிட்ட நான் கேட்கறது என்னென்னா, 717 கடைகள் அல்ல, பூரா கடைகளை மூடுவதற்கு திட்டம் போட வேணும். அப்போ தான் இந்த மக்களை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதை அப்படியே தான் வச்சுருக்கணும்னா நீங்களும் ஒரு திமுக, அதிமுக மாதிரி ஆகிடுவீங்களே தவிர நீங்கள் வந்து அதுலேருந்து மக்கள் மாற்றம் செய்வீங்கன்னு தான் அவங்கள கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலைமை, ஏற்கனவே வந்து திமுக விட்டா அதிமுக விட்டா திமுக, வேறு வழி இல்லை, யார் இருக்காங்கன்னு மக்கள் பார்த்தாங்க. பல பேர் எனக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களோட கேட்பேன், ஏப்பா உங்கள் கட்சியில் இப்படி எல்லாம் தப்பு நடக்குது, நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்னா, என்னென்ன பண்ணுறது, வேறு யார் இருக்கா, வேறு வழி இல்லை அப்படின்னும். அப்போ பிடிக்காத போது நீ ஏன்டா அங்கே இருக்கேன்னா, நான் தனியாக வந்துட்டேன்னா தனிமைப்படுத்துவேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கை சரியாக ஓடாது அல்லது பாதுகாப்பு இருக்காது, அதனால் ஒரு கூட்டத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிறது அதனால் தவிர்க்க முடியாமல் அந்த கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு 10-20 பேர் அவங்க வந்து எல்லாத்தையும் இந்த தொண்டர்களை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் பாமர மக்கள் ஏழைகளை வச்சு அவங்கள உருவாக்கி நீங்கள் எல்லாத்தையும் வளமாக வாழ்ந்துக்கிட்டு ஆட்சி வரும்போது தேர்தல் வர்ற நேரத்தில் கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பகுதியை அங்கே கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களே தவிர, இன்னும் சொல்லப்போனால்
இந்த தடவை வேடிக்கை என்னென்னா ஒரு தொகுதிக்கும் தேர்தலில் நிற்கிறவங்க 20 கோடி 30 கோடி பணம் வேணும்னாங்க. இப்போ எந்த கட்சியில் 2 கட்சியிலையுமே அதிமுகவிலையும் திமுகவிலையும் 2 கேட்டேன். இது அண்ணா அவர்கள் 1944 அரண்மனையில் இருந்த கட்சியை ஆலமரத்தடிக்கு கொண்டு வந்தார். அன்னைக்கு ஜமீன்தார்கள், மிட்டா மிராசுகள், குபேரர்கள் இருந்த கட்சியை கொண்டு வந்து மாற்றால். இதுதான் வரலாறு. ஆலமரத்தடியில் அண்ணா அரண்மனையிலிருந்து ஆலமரத்தை கொண்டு வந்து பாமர மக்கள் எல்லாம் சேர்த்து கட்சியை ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை நடத்துனார். திமுகவிலேயே கூட அன்றைக்கி வசதியானவங்க யாருமே கிடையாது. கார் வச்சுருக்கவங்க யாருமே இல்லை. அண்ணாவுக்கே கூட கார் கிடையாது. அவர் இரவல் கார் வாங்கிட்டு தான் எங்கெங்கே கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தார். அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். யார்கிட்ட என்னென்ன இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அவ்வளவும் மக்களிடனே சுரண்ட பணம், கொள்ளையடித்த பணம்னு வந்தால் மக்களை வளப்படுத்துவதற்கு பதிலாக அவரை ஏமாற்றி கொள்ளையடித்து சில பேர் குபேரர்களாக மாறி, சாதாரணமாக டீ கடை வச்சுருந்த ஒருத்தர் அவருடைய பையன் ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு உலகம் சுற்றிட்டு வர அளவுக்கு ஊழலை பண்ணிட்டு வராங்க. லஞ்ச லாவணிக்கு இதெல்லாம் பெருகணும். இன்னும் ஒரு 6 மாதத்தில் இவங்க ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. கவிழ்ந்தா நான் சொல்கிறேன், கவிழ்ந்தா விஜய்க்கு ரொம்ப நல்லது. ஏன் நல்லதுன்னா, அடுத்த தேர்தல் வச்சா விஜய் 200 பேர் வருவாங்க. இந்த தடவை 200 தொகுதி நிச்சயமாக ஜெயிக்குமா. ஏன்னா இந்த தடவை அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து அவரை செயல்படவே இவங்க விடலை. செயல்பட விடலை. ஒரு அமைப்பு ரீதியாக பண்ண முடியல. பல விஷயங்கள். இப்போ அதுவும் இந்த ஆட்சி அமைச்ச பிற்பாடு பல விஷயங்கள் அவர் புதுசாக கற்றுக்குறாரு. அதனால் அமைப்பு ரீதியாக என்ன பண்ணுறது இதெல்லாம் ஒரு அனுபவங்கள் வந்துடும். அதனால் அனுபவம் வருது. ஒரு பக்கம் மக்கள் இப்படி ஒரு ஆட்சியை கவிழ்த்துட்டாங்களேன்னா கோபம் இருக்கும். ஏன்டா அவங்க மக்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு இயக்கம் கவிழ்க்கப்படுதுன்னா மக்களுக்கு கோபம் வரும். அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்க போது நிச்சயமாக இந்த தடவை என்னுடைய கணக்குப்படி 180 சீட் வரும்னு நான் கணக்கு போட்டேன். ஆனால் அமைப்பு ரீதியாக சரியாக பண்ணாதனால அது 108ஓடு நின்று போச்சு. அது 200 சீட்டு நிச்சயமாக வரும். அதனால் கவிழ்க்கிறவர்களுக்கு அந்த பயம் இருக்கும். கவிழ்த்துட்டா என்ன, அவர் கவிழ்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நிற்கணும்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி 30 கோடி செலவு பண்ணணும்னா எங்கே போகிறதுன்றது. அதோடு திமுக ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க. யார் கேண்டிடேட்னா, இங்கே சென்னையில் ரிக்ஷா ஓட்டினா மணின்னு ஒருத்தரை கொண்டாந்து இங்கே போடுறாங்க. ரிக்ஷா ஓட்டி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற மணி. இதை மாதிரி சாதாரண ஆட்களை நிறுத்தி ₹1 கூட செலவு பண்ணாமல் பண்ணது. நான் 62 ஒரு தொகுதிக்கு நான் தான் இன்சார்ஜாக இருந்தேன். அந்த கேண்டிடேட்ட பணம் இல்லை. நான் என்ன பண்ணுறது, நீங்களாக பார்த்து நடத்தினா சரி அப்படின்ட்டாங்க. எதிர்த்து நிற்கிற காங்கிரஸ்காரர் மிகப்பெரிய ஆள், சாதாரண ஆள் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவர், பெரிய செல்வாக்கு உள்ளவர். எங்கள் கேண்டிடேட்கிட்ட காசு கிடையாது. சரி, நான் அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே சென்னைக்கு பேராசிரியர் அன்பழகனை வச்சு எம்ஜிஆர்கிட்ட பேசி எம்ஜிஆர் அழைச்சிட்டு போய் ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு டிக்கெட் போட்டு 4 அண்ணான்னு டிக்கெட் போட்டு ₹2000 கலெக்ஷன் பண்ணி அதில் ₹300 செலவு போக ₹1700 வச்சு அந்த தேர்தல் நடத்துகிறோம். இன்றைக்கி ₹1700 ஒரு செகண்டு கூட பத்தாது. தெரியுதா? அப்போ பாமர மக்கள், ஏழைகள், சாதாரண மக்கள் எப்படி தேர்தல் நிற்க முடியும்? உன் கூட இருந்து கொள்ளையடித்தவங்க தான் நிற்க முடியுமே தவிர, நீ யாரை கை காட்டுறியோ அவங்க தான் நிற்க முடியுமே தவிர தொண்டர்கள்லாம் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஜனநாயகமே படுகொலை செய்யப்பட்டு விட்டது. அதனால் அதுலேருந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறோன்னு சொன்னால் நாங்களாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் மகிழ்ச்சி அடைகிறோன்னா, இப்படி தான் கொள்ளையடிச்சு தான் தேர்தலில் வர முடியும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகேங்க. இப்போது கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சில தகவல் வருது. இன்னும் உறுதி ஆகலை. அப்படிங்கிற நிலையில் இவர் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை வந்தால் அது பிஜேபிக்கு பி டீம். அதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாரு, நான் நினைக்கிறேன்னா, பிஜேபின்ற பேரை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் போக முடியல, அதனால் வேறு பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்ற வராங்கன்னு தான் நான் நினைக்கிறது. ஒரு கதை உண்டு. பழைய காலத்தில் ஒருத்தன் பெருமாள்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சான். அவங்க முதலாளி அவனை பெருமாள்னு கூப்பிட்டாரான். பார்த்து ஒரு நாள் அவர் கொண்டாந்து பார்க்குறாரு, பெருமாள் எவ்வளோ பெரியவர், இவனை போய் பெருமாள்னு கூப்பிடுறது அசிங்கமாக இருக்கேன்னு அவனை இவன் பேரை மாற்றிடுறா, பேர் நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான்னா. அது பெரிய விஷயங்க, அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணணும் அப்படின்னானா. சரி, நான் பணம் தர்றேன், நீ போய் பேரை மாற்றிக்கிட்டு வரான். அவன் சரின்னு இவன் பணம் கொடுக்குறான், அவன் பேரை போய் மாற்றிட்டு வரான். என்னடா பேர் மாற்றிட்டான்னா, மாற்றிட்டேன்னா என்னடா பேருன்னா, பெத்த பெருமாள் வச்சுக்கிட்டேன்னா. அதை மாதிரி இப்போ பிஜேபி பெத்த பெருமாள் ஒன்றத்தில் தயாரிக்கிறதே தவிர இது பிஜேபிக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரப்போகிறதில்ல. அதுலேருந்து முழுக்க விடுதலையாகி தமிழ்நாட்டினுடைய வரலாறை புரிஞ்சு எங்கே இருந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வந்திருக்கோம், இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்து
நியாயமான உணர்ச்சியோடு சிந்திச்சா பெரியாரையும் அண்ணாவையும் யாராலையும் விட முடியாது. அதனால் அப்போ அந்த திசையில் நீ வந்து பதவிக்காக பட்டத்துக்காக அதுக்காகன்னு சொல்லிட்டு போனால் அதை வந்து மக்களை காட்டி கொடுத்து செய்கிற வேலையை அது பிஜேபியிலேருந்து செய்ய முடியல, அதனால் வேறு பேரில் வச்சுட்டு செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்குறது. இல்லை, இப்போ மக்களும் ஒரு மாற்றம் விரும்பி தானே விஜய்க்கு இது பண்ணாங்க. அதே மாதிரி மாற்றத்துக்காக அண்ணாமலையும் ஏற்றுப்பாங்கல்ல. மாற்றத்துக்காகனா மக்கள் வந்து இவங்க திமுக அதிமுகவிலேருந்து பண்ணுறதுக்கு மாற்றுறாங்க. ஆனால் பிஜேபி இந்த நாட்டுக்கு எல்முனை அளவும் ஒத்து வராத ஒரு இயக்கம். அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து எல்லா மாற்றமும் எப்படி மாற்றமாகிட முடியாது. அதனால் இது மாற்றமே கிடையாது. இது ஏமாத்துகிற வேலைன்றது மக்களுக்கு புரியும். அவ்வளோலாம் மக்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடுத்த ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டும் வந்துட்டாங்க. நீங்கள் அவங்கெல்லாம் வந்து தெளிவாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் ஒன்றும் நிச்சயமாக ஒன்றும் கரையேறாது. சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். ரஜினிகாந்த் அவருடைய உதவியோடு வராரு, அவரோட ஆதரவு தராரு அப்படின்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் செல்ஃப் எடுக்குமா? ரஜினிகாந்தே வந்து நிற்கலை, வந்து யோசனை பண்ணி போயிட்டாரு. அம்மியே ஆடி காற்றுல பறக்குது. இந்த இலவம் பஞ்சு என்ன ஆகும்? அவ்வளோதான் பதிலா? அவ்வளோதான். சரிங்க. இப்போ வந்தாருன்னா விஜய்க்கு ஒரு டஃப் கொடுப்பாருன்ட்டு இருக்குமா? எப்படி இருக்கும்? கொடுக்கட்டும். அதனால் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வந்து டஃப் கொடுக்கட்டும். வந்தால் கொடுக்கட்டும். அப்படின்றத வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருப்பது எப்போயும் நல்லது. தூய்மையான எதிர்க்கட்சியாக இருந்து வந்தால் நல்லது. அது நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டுமே தவிர இல்லைன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சும்மா நீ போயிட்டு வாயாண்டுவோம். சரிங்க. நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நல்லதோடு.